வணக்கம். வி ஆர் ஃப்ரம் ஸ்ரீதர் ஓவர்சீஸ். நம்ம ஸ்டூடெண்டோட டவுட்ஸ்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஜாயின் இன்டேக் வந்து க்ளோஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் இன்டேக் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து என்ன இன்டேக் இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் இப்போ ஜாயின் இன்டேக் வந்து க்ளோஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து செப்டம்பர் இன்டேக் தான் இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டேக்ஸ்லாம் இருக்கா? எஸ் சார், ஜான் இன்டேக் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட அதோட டெட்லைன் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஜான் இன்டேக்கில் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வி நீட் டு வெயிட் லைக் 8 more months நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ஏப்ரலில் இருக்குது, மே இன்டேக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இன்பிட்வீன்லேயும் பண்ணலாம். செப்டம்பரில் தான் போகணும் இல்லை. என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது? இப்போது எல்லா ரேங்கிங்கில் இருக்க யூனிவர்சிட்டிஸும் இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? ஸ்பெசிஃபிக்கான யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கும். லைக் கவர்ட்ரி யூனிவர்சிட்டி இருக்கும், யூனிவர்சிட்டி ஆஃப் அஸ்டன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சண்டர்லேண்ட் இருக்கும், பிபிபி இருக்கும், வகாம்டன் இருக்கும். இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட் நீட் டு கோ பிஃபோர் செப்டம்பர் போது. சார் மே டேக்கு முன்னாடி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? மார்ச்சில் போகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா இப்போது? சார் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபெப்ரவரிலேயுமே பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு இப்போ டிசம்பருங்கும் போது ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம ஒரு ஃபைலை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவோம். ஆனால் ஸ்டூடெண்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் ஃபண்டிங்கில் டிலே பண்ணுவாங்க, லோனில் டிலே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா வி கேன் சக்ஸஸ் அட் ஃபைல் ஃபெப்ரவரி. சார் இப்போ மே மார்ச் ஃபெப்ரவரியில் போகிறாங்க, அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து ஜான் அண்ட் செப்டம்பரில் கொடுக்குற மாதிரியே ஸ்காலர்ஷிப் இருக்குங்களா, இல்லை ஸ்காலர்ஷிப் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்களா? சார் அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எந்த ஒரு யூனிவர்சிட்டியை அப்ரோச் பண்ணாலுமே இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று வந்துட்டு யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒதுக்குவாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு இந்த இன்டேக்கில் போனால் தான் அவங்களுக்கு பெனிஃபிட், இந்த இன்டேக்கில் போனால் தான் பெனிஃபிட்டுங்கிறது கிடையாது. ஜனவரிலையும் செப்டம்பர்லேயும் கோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். மற்றபடி இன்பிட்வீனில் போகும்போது அந்த கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.